இவர்தான் எங்க தாய்மாமா நடேசன். ஓ வணக்கம் ஐயா. வணக்கம். உள்ள போங்க. இது சேரன் மாமா. வணக்கம். இவங்கதான் மூத்தவங்க. இவரு சோழன் மொத தம்பி. ஹாய் வணக்கம். வணக்கம். இது பாண்டியன் ரெண்டாவது தம்பி. வணக்கம் ப்ரோ. வணக்கம். இவர் பல்லவன் கடைசி தம்பி. வணக்கம். ஒரே அரச குடும்பத்து பேரெல்லாம் இருக்கு. எங்க தாத்தா தமிழ் வாத்தியார், அவர் வச்ச பேரு. ஐயோ, இவங்க சோழனோட வைஃப் நீலா. வணக்கம். வணக்கங்க. ஆமா, உங்க அம்மா எப்படி இங்க வர விட்டா? எப்படி மாமா விடுவாங்க? போக கூடாதுன்னு தான் சொன்னாங்க. இப்பதான் எனக்கு பெர்மிஷன் கேக்குற இடம் மாறி போச்சுல. இவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டா போதுமே. எங்க மாமா வீட்டுக்கு போலாமான்னு இவர்கிட்ட கேட்டேன். இவங்களும் போலான்னு சொன்னாங்க. அதான் உடனே கூட்டிட்டு வந்துட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? என்ன கார்த்திகா, இதெல்லாம் நீ இன்னும் சொல்லவே இல்லையா? அவ எது சொல்றதுக்கு அங்க வருவா? அவ வர்றதா வேற ஒரு விஷயமா? சாப்பிட வருவாங்கல்ல, அதுதான் அப்படி சொல்றாரு. ஓ ஓகே ஓகே. அண்ணனோட சாப்பாடு கார்த்திகாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்குதான் அடிக்கடி வருவாங்க. ஆமா, நீங்க இவர் அண்ணன் தான் கூப்பிடுவீங்களா? ஆமாங்க, வந்த நாள்ல இருந்து அப்படிதான் கூப்பிடுறேன். தம்பிங்கெல்லாம் அப்படிதான் கூப்பிடுவாங்க, நானும் அப்படியே கூப்பிட்டு பழகிட்டேன். ஆமா, நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? சாரி, ஏதாவது தப்பா கேட்டனா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல, உங்க தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்களே, அதான் கேட்டேன். அண்ணனுக்கும் பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கும், சீக்கிரம் நடந்துரும். அது என்னோடது லவ் மேரேஜ்ல அவங்க வீட்ல கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க. அதனால நாங்க சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாயிடுச்சு. அண்ணனுக்கும் பார்த்துட்டு தான் இருக்கும். ஆமா, அடுத்த கல்யாணம் அண்ணனுக்கு தான். உங்க கல்யாணத்தை பாக்கணும் மாமா. ஜாகாதியா, உன் வீட்டுக்காரருக்கு தங்கச்சி ஏதாவது இருந்தா சொல்ல, கேட்டி வச்சிருவோம். அதுக்கு முறை வருமா? அதுக்கு முதல்ல உங்களுக்கு தங்கச்சி இருக்காங்களா? பலவா, இவனுக்கு எவ்வளவு ஆர்வம் பாத்தியாடா? எனக்கு ஒரு தம்பியும் அண்ணனும் மட்டும் தான் இருக்காங்க. நான் சும்மா தான் கேட்டேன். இல்லையா